தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். பாஜக மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் அவர்களையும் மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களையும் கையில் எடுக்கிற அந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்க. யார சொல்றாங்க? மோடி அவர்கள் பொய் சொல்றாரா இல்ல அண்ணாமலை பொய் சொல்றாரா எனக்கு தெரியல. உங்களோட நோக்கமானது திராவிட தலைவர்களும் திராவிட சித்தாந்தத்தையும் கொச்சைப்படுத்துறது தான் அண்ணாமலையோட அந்த அரசியல் மாண்பு. இதற்கு நேர்மாறா நேற்று பாரத பிரதமர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து சிங்கிள் அவுட் பண்ணி எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதா பற்றியும் பேசுகிறாங்க. அப்போ என்ன இதற்கு பொருள்னா, அந்த நேரத்துக்கு ஏற்றாற் போல் தன்னோட அந்த தேகத்தையும் அந்த பச்சோந்திகள் நம்ம பார்ப்போம். வார்த்தைகள் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை சொன்னால் அவங்கள கவர்ந்து அவங்களோட வாக்குகள் வாங்கலான்றதான் அதற்கு பார்வை. நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இந்த பேச்சு பேசிட்டு அதே மாதிரி நீங்கள் அண்ணாவை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசிட்டு அதிமுக தலைவர்கள் நிறைய பேரை ரைடும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்க கூட இணக்கமாக வரணும்னா எப்படி வருவாங்க? ஏன் சிவசேனா அவங்கள விட்டு போனாங்க? ஏன்னா கூட பழகி அந்த கட்சியை நீங்கள் ஆட்டையை போட்டு மொத்தமாக முடிக்க போறீங்கன்றது உஷாராய் ஓடி போனாங்க. ஏன் உங்களுக்கு அகாலி தள்ஸ் ஒரு காலத்தில் கூட இருந்தவங்க இன்னைக்கு உங்களோட எட்டி தள்ளி நிற்கிறாங்க? ஏன் அதிமுக அந்த நிலைப்பாடுக்கு வந்தது? எல்லாருமே உங்கள் கதை என்னன்றது தெரிஞ்சு போயிருக்கு. ஒரு காலத்தில் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேர்மறையாக பேசுகிற அந்த இதெல்லாம் பார்க்கப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டப்போ நாங்கள் சிறிய ஆளுங்களுக்கு நான் பேச மாட்டேன், அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, எங்கிட்ட மேலே பற்றிய தலைவர்கள் ஜீங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட இணக்கமாக தான் இருக்கிறோம், இதுக்கெல்லாம் நாங்கள் பேச முடியாதுன்ற மாதிரி பதில் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி அண்ணாமலை பேச வேண்டியதானே? 2014-19 விட 2024 பாரத பிரதமர் மோடி அவர்களோட கவனம் தமிழகத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது. ஏன் அந்த கவனம் அதிகமாக இருக்குன்னா, எதற்காக முருகன் அவர்கள் ராஜ்யசபா நியமனம் பண்ணிக்கணும்? ஏன் அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்றாரு? அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களையே இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களையே ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வர தேர்தலில் நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. திமுக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற கட்சி, இல்லை அந்த கட்சியில் ஊழல்வாதிகள் இருக்காங்க, நீங்கள் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பான்மையினர் ஆமாம் எங்களுக்கு தெரியும்னு தான் சொல்லுவாங்க. புதுசாக நீங்கள் எதுவும் சொல்லலை. அதாவது திமுகவை எதிர்க்கிறீங்க, பாஜக திமுக தீவிரமாக எதிர்க்கிறீங்க, குடும்ப அரசியலை எதிர்க்கிறீங்க, ஊழல் எதிர்க்கிறீங்க. அப்போ அந்த திமுகவோட ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு ஏன் பாஜகவுக்கு தான் வரணும்னு எதனா விதிவிலக்கு இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று எண்மண் எண் மக்கள் யாத்திரையோட நிறைவு விழா பல்லடத்தில் நடந்துச்சு. அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. எப்பயும் போல திமுக வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், காங்கிரஸ் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வச்சிருக்காரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை அதோட நோக்கத்தை நிறைவேற்றியச்சா? பாஜக வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? மொத்தம் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா 4 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஒன்று எண் மக்கள் எண் யாத்திரை. அண்ணாமலை யாத்திரை போயிருக்காரு, 234 தொகுதி போயிருக்காரு. அது அண்ணாமலைக்கும் அந்த கட்சிக்கும் பலத்தை சேர்த்திருக்கா? இது முதல் பார்வை. இரண்டாவது, பிரதமர் பேசிய பேச்சு. பிரதமர் என்ன சொல்ல வர்றாரு, நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறார், தமிழக வாக்காளர்களுக்கு என்ன சொல்கிறார், இது ரெண்டாவது. மூன்றாவது, பாரதிய ஜனதா கட்சியோட அந்த வாக்கு விகிதாச்சாரம், எவ்வளவு வாக்கு விகிதாச்சாரம் கூடியிருக்கு அப்படின்ற அந்த இது. நாலாவது, பாஜக போடுகின்ற கூட்டணி கணக்கு. இப்போ 4 விஷயத்தோட ஒரு முதல் கட்ட புள்ளையார் சுழி தான் நேற்று நடந்த அந்த நிகழ்வானது. கிட்டத்தட்ட சுருக்கமாக சொல்லணும்னா, பிரதமர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அதாவது அது பொதுக்கூட்டம்லாம் கிடையாது, அது ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்டு நீங்கள் எப்படி பேசுவீங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சமிக்கையை தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, முந்தைய காலத்தில் விட 2014-19 விட 2024 பாரத பிரதமர் மோடி அவர்களோட கவனம் தமிழகத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது. ஏன் அந்த கவனம் அதிகமாக இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் திரும்ப வந்துடணும், ஆட்சி போகக்கூடாது, 400 சீட்டு வரணும், இல்லை 300 சீட்டு வரணும், இல்லை 270க்கு மேலே வரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். அது தமிழ்நாட்டை அவங்க அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. ஆமாம், ஏன்னா 40 சீட்டு. இப்போது முந்தைய தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு பிரதமரோட இந்த கவனம், அதாவது திருச்செந்தூர் போகிறாரு, திருநெல்வேலி போகிறாரு, மதுரையில் கோயிலுக்கு போகிறாங்க, திருப்பூர் போகிறாங்க, தூத்துக்குடி வராங்க, அதுக்கப்புறம் இப்போ சென்னை வர போகிறாங்க, அப்புறம் திருப்பி இதுக்கு அடுத்து எத்தனை வாட்டி அவர் வர போகிறாருன்னு தெரியல. 1 மாதத்துக்கு முன்னாடி திருச்சி வந்தார். அப்போ என்னன்னா அவரோட அந்த பயணம், அந்த ஷெட்யூல், அதாவது அவர் ஒதுக்கக்கூடிய அந்த நேரம்
அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தை வந்து அதிகமாக இல்லை குறிப்பாக சொல்லலாம் தென்னிந்தியாவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இது முதல் பார்வை. இரண்டாவது வந்து அந்த எண் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணது, அது வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து கொண்டு வந்துச்சு, மிகப்பெரிய அந்த கட்சிக்கு வந்து ஒரு அங்கீகாரம் பலம் வந்துச்சு, பாஜக காதலான அலை உருவாகி விட்டது. 2026 இவர் தான் வந்து முதலமைச்சர், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ரெண்டாவது கோணம். இந்த கோணத்தை வைத்து பார்க்கும்போது என்னென்னா, என்றைக்குமே ஒரு நல்ல அரசியல் ஆளுமைக்கு இல்லை ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு எடுத்துக்காட்டு இலக்கணம்னா மக்களை போய் சந்தித்து தேர்தலில் வெற்றி பெறுறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான்னா ராஜ்யசபா மூலியமாகவும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், லோக்சபா மூலியமாகவும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம். பட் லோக்சபா மூலியமாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகும்போது என்னன்னா, மக்களை சந்தித்து மக்களோட அதிகாரத்தில் நான் வந்து நேரடியாக ஜெயிச்சு வந்தேன். 2 லட்சம் ஓட்டில் ஜெயித்தேன், 1 லட்சம் ஓட்டில் ஜெயித்தேன், இல்லை குறைஞ்சது ஒரு 10 ஓட்டில் ஜெயித்தேன் அப்படின்னு அந்த ஒரு பெருமை இருக்கும், அந்த ஒரு மன நிறைவு இருக்கும். அப்போ ஒருவேளை 18 விழுக்காடு இல்லை 20 விழுக்காடுன்னு சொல்லப்படுற அந்த தகவல்கள்லாம் வருது. அதெல்லாம் வந்து அப்படி இருந்திருந்ததுன்னா இவங்க வந்து தேர்தல் நிற்கிறதுக்கு ஏன் தயங்குகிறார்கள்? எதற்காக வந்து முருகன் அவர்கள் ராஜ்யசபா நியமனம் பண்ணிக்கணும்? ஏன் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்றாரு? அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களையே இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களையே ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வர தேர்தலை நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. நம்ம நிறைய மாநிலத்தில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் ஒண்டி ஏன் வந்து மாநில தலைவர்களோ இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், இளம் தலைவர்கள் குறிப்பாக ஏன் வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க? ஏன் ராஜ்யசபா ரூட் எடுக்கிறீங்க? இல்லைனா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, எங்களோட இலக்கு வந்து 2019 நாங்கள் நல்லா வந்துடுவோம், அதாவது ஆட்சி போகும், ஆட்சி போனோன்னா பாரதிய ஜனதா கட்சி அங்கேருந்து மீண்டு எழுன்ற மாதிரி ஒரு பேசு பொருள், அதாவது எடப்பாடி ஆட்சி கவிழ்ந்து விடும், அதுலேருந்தே நாங்கள் வருவோன்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருந்து, அப்புறம் 2021 அப்புறம் இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல், இப்போ 2026. அப்போ நீங்கள் கோல் போஸ்ட்டை தள்ளி 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 போகிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, டைம் எடுக்கும் இல்லையா? ஒரு கட்சி வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்து அந்த வேர்ல இருந்து வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைம் செட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாதா? அதாவது டைம் செட் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் கரெக்டான ஒரு புள்ளி வரத்துக்கு வரீங்க. பாரதிய ஜனதா கட்சி அப்படி வந்த கட்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவில். நீங்கள் வெறும் வந்து திமுகவை குறை சொல்லியோ இல்லை அதிமுக தலைவர்களை பாராட்டி தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டை நீங்கள் எப்படி வாங்குவீங்க? என்னால் இப்போ ஒரு 15 விஷயம் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கோ இல்லை தமிழக மக்களுக்கு வந்து நிலுவை வைத்திருக்கிறதோ இல்லை செயல் திட்டத்தில் கொண்டு வரா திட்டங்கள். இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா? இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு, அதாவது இலங்கையில் இருக்க மற்ற பிரச்சனையை விட்டுருங்க, தமிழீழ பிரச்சனை வந்து தீர்வு காண்றதுன்றது அது 2 தேசத்துக்கு உண்டான வேற டைமென்ஷன். ஆனால் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னா தீர்வு காண முடியும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மீனவரையோ இல்லை ரஷ்யாவில் இருக்கிற ஒரு 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 அந்த நாட்டு பிரஜையோ மற்ற நாடு மக்கள் தொடுறதுக்கு பயப்படுவான். தொட்டால் அந்த நாட்டுக்கு வந்து நம்ம விரோதி ஆகிடுவோம், போருக்கு போயிடுமோ, பொருளாதார தடை வந்துடுமோ, இல்லை அவங்களோட தயவு நமக்கு போயிடுமோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது. நீங்கள் உண்மையிலே இந்தியா வல்லரசு இன்னைக்கு வந்து பெரிய நாடாக மாறிட்டோம், நம்ம உலகத்தில் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்ததுன்னா இலங்கை ஏன் வந்து உங்களை பார்த்து பயப்பட மாட்டேன்? ஃபஸ்ட்டு பார்வை. சரி, ரெண்டாவது, இல்லை இங்கே இருக்கிற தமிழக மீனவர்கள் மேலே தான் தப்பு. இதில் ஒரு சிலர், பல பேர் மீன் பிடிக்க போனாலும் ஒரு சில விஷமிகள் போய் அங்கே வந்து போதைப் பொருள் பண்ணுறாங்க, மீன்களை திருடுறாங்க, இல்லை வந்து தவறான வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னா அவர்களை ஒண்டி சிங்கிள் அவுட் பண்ணி நீங்கள் பிடிச்சி சிறை போட்டு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நல்ல ஒரு, அதாவது இலங்கை பாதுகாப்பு விஷயங்கள் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லை. இங்கே இருக்கிற மீனவர்கள் தவறான ஒரு பாதைக்கு போனாலும் அதை தடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இல்லை. இப்போ இது பிரச்சனை. அதேமாதிரி இப்போ கர்நாடகா பிரச்சனை வாங்க, தண்ணி பிரச்சனை. இப்போ தமிழகத்துக்கு என்ன பிரச்சனை? ஆந்திரா அணை கட்டுது, கர்நாடகம் அணை கட்டுது, கேரளா தண்ணி கொடுக்க மறுக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை. இப்போ தமிழர்களுக்கு சாதகமாக நடந்துங்கன்னா மற்ற மாநிலத்தில் வந்து பிரச்சனை வரும், அங்கே ஓட்டு போகும். இப்போது கூப்பிட்டு உட்கார வச்சு என்னைக்குனாச்சும் ஒரு நாள் ஒரு மத்திய அரசு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எதனா கொடுத்துருக்காரா? மொத்த தென்னிந்தியாவுக்கு நான் கேட்குறேன், கிடையாது. 10 வருஷமா நீங்கள் பிரதமர் ஆகிட்டீங்க, ரைட்டு, இந்தியா வளருது, உற்பத்தி திறன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இளைஞர்களை தூக்கி விட்டு, அதெல்லாம் ரைட்டு. விவசாயிகளுக்கு வர வேண்டிய தண்ணி ஒவ்வொரு வாட்டியும், அது கர்நாடக விவசாயியாக இருக்கட்டும், தமிழக விவசாயட்டும், ஆந்திர விவசாயட்டும், போராட்டம் நடத்துறது நடக்குதா? நடக்கலையா? நடக்குது. அப்போ வாழ்வியல் ரீதியான விவசாயிகள் பிரச்சனை இல்லை. அடுத்து கிசான் ஸ்கீமுக்கு வரும். ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு பொருள் வந்து எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளும் கேட்குறாங்க, அதுக்கு தமிழக விவசாயிகளும் கேட்குறாங்க. நேற்று கூட திருப்பூரில் வந்துட்டு கொஞ்சம் விவசாயிகள் வந்து கருப்பு பலூன் விட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பேசுறீங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கானா? இல்லை. அப்ப இந்த பிரச்சனை, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம இங்க பாஜக வளர்ச்சி அப்படின்றது சாத்தியம். அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, மக்களுக்கு நல்லது செய்யாம இல்ல மக்களுக்கு புரிகின்ற அரசியல் பேசாம ஒரு கட்சியை எதிர்ப்பதுனாலையோ, திமுக ஊழல் கட்சியான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா, இல்ல திமுக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற கட்சி, இல்ல அந்த கட்சியில ஊழல்வாதிகள் இருக்காங்க, நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா தமிழகத்துல பெரும்பான்மையினர் ஆமா எங்களுக்கு தெரியும் தான் சொல்லுவாங்க. புதுசா நீங்க எதுவும் சொல்லலை. ஆனா அது எதிர்ப்பலையா மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது திமுகவை எதிர்க்கிறீங்க, பாஜக திமுக தீவிரமா எதிர்க்கிறீங்க, குடும்ப அரசியல் எதிர்க்கிறீங்க, ஊழல் எதிர்க்கிறீங்க. அப்ப அந்த திமுகவோட ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு ஏன் பாஜகவுக்கு தான் வரணும்னு எதனா விதிவிலக்கு இருக்கா? ஏன்னா 2வது இடத்துல இருக்க அதிமுக அந்த பாலிடிக்ஸை சரியான முறையில் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் பாஜகவோட குற்றச்சாட்டு, விமர்சனமா இருக்குது. ரைட்டு, சரி. 2வது இடத்துல இருக்கிற பாஜக பண்ணல, நாம் தமிழருக்கு மாறினா அந்த கட்சி வளர்ந்துட்டு தானே வருது. பாரதிய ஜனதா கட்சியை விட அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஓட்டு விகிதாச்சாரம் கூட தானே இருக்கு. அவங்க நிலைப்பாடுல மாறல. அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதினா அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி. கலைஞர் கருணாநிதி புலத்துல ஸ்ரீலங்கால ஈழத்துல தமிழர்கள் செத்தாங்கன்னா ஆமா அவங்க செத்தாங்க. 2G விஷயத்துல அவங்களோட நிலைப்பாடு மாறல. அவங்க அந்த கூட்டணி விஷயமா அந்த கருத்துலயோ நிலைப்பாடுலயோ மாத்திக்கல. அந்த கட்சி தரமா தானே இருக்கு. சரி சரி, நாம் தமிழர் கட்சி ஓகே ரைட்டா, அது ஒரு சைடு புறம் தள்ளுவோம். இப்போ நாளைக்கு பாமக இல்லை கொஞ்சம் பேர் சேர்றாங்க, இல்லை அந்த கட்சி வளருது, வட தமிழ்நாட்டிலேருந்து வருது, ஏன் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களா? சரி, அது கூட வேண்டாம். இது வந்து சினிமாவுக்கு மோகம் அதிகமாக உள்ள ஒரு மண். தென்னிந்தியாவே நீங்கள் ஆந்திரா எடுத்துக்கோங்க, இல்லை தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு கேரளா தான் அதற்கு அப்பாற்பட்டது. விஜய் நாளைக்கு கட்சி தரங்குறாரு. விஜய் கட்சியை ஓப்பன் பண்ணிட்டு தேர்தலில் நிற்கிறாரு 2026 சட்டமன்ற உறுப்பினர். அப்போ வந்து விஜயை வந்து ஆரவாரத்தோடு பார்ப்பாங்களா வாக்காளர்கள், இல்லை இளைஞர்கள், இல்லை அண்ணாமலை அவர்கள் அப்பா என் மக்கள் என் யாத்திரை இவர் போனார், இவர் பீரியடில் தான் நமக்குலாம் வேலை கிடச்சிது, இவர் பீரியடில் தான் விவசாயம் பயங்கரமாக வளர்ந்தது, இவர் பீரியடில் தான் தண்ணியெல்லாம் திறந்து விட்டாங்க, இவர் பீரியடில் தான் வந்தது அப்படின்னு அப்படி பேசுவாங்களா? கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. யார்? அவர் அண்ணாமலை ஐயா பண்ணுறாரு. எல்லாருக்கும் அரசாங்க உத்தியோகம். அரசாங்கத்தில் இருந்து, மத்திய அரசாங்கத்திலேருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட திருச்சி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மக்களுக்கு உண்டான நிவாரணம் எங்க? வரலாறு காணாத மழை தென் மாவட்டங்களுக்கு. சரி, இங்கேயாச்சும் உங்களுக்கு பெரிய ஓட்டு கிடையாது, மத்திய சென்னை தாண்டா. அங்கெல்லாம் திருநெல்வேலியிலாம் ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. சைக்ளோன் ஒக்கில நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்க? நீங்கள் கேட்டால் நாங்கள் கொடுத்துட்டோம், மத்திய அரசு காசு தான் எடுத்து அவங்க கொடுத்தாங்கன்றாங்க. அவங்கள கேட்டால் இல்லை இது எங்கள் காசுன்றாங்க. இப்போ யார் போய் சொல்கிறீங்க? மக்களுக்கு வந்து உங்களோட அந்த நுனி அரசியல், இந்த மாறி மாறி குறை சொல்கிற அரசியல் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. மக்கள்கிட்ட காசு எங்க? நான் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டால் 80 ரூபா பொருளுக்கும் 20 ரூபா வரியாகவும் போகுதுன்றது எனக்கு தெரியும், இல்லை ஒரு 30 ரூபா வரியா போகுதுன்னு தெரியும். சிலிண்டர் வாங்கினா ஒரு 25-30 விழுக்காடு வரியா போகுதுன்னு எனக்கு தெரியும். இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினா அதில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு பிரித்து எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சுங்க வரியில் காசு மத்திய அரசு எடுத்துக்குன்னு எனக்கு தெரியும். என் பணத்தை, என் உழைப்பை, என் வேர்வையை மத்திய அரசும் மாநில அரசும் வரி மூலமா எடுத்துக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பாதிப்பு, எனக்கு புயல் பாதிப்பு, பயிர் பாதிப்பு, வேலை வாய்ப்பு போகுது, இல்லை மருத்துவத்துக்கு பாதிப்பு அப்படின்னு வரும்போது, என் தனிப்பட்ட விஷயம் வரும்போது மத்திய அரசு கேட்டா மாநில அரசு, மாநில அரசு கேட்டா மத்திய அரசுன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு திருப்பி ஓட்டு போடுவாங்க? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு திட்டத்தின் மூலமா தான் மக்களை கவர முடியும். முதல் வாட்டி வந்து இல்ல, இந்த திட்டம் வர்றதுக்கு இங்க பாஜக ஆட்சி இருந்தா தானே அந்த திட்டம். மத்திய அரசு இருக்கீங்க நீங்க, இருந்தாலும் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மாநில முதல்வர்கள் எங்களை ஒத்துழைக்கிறதே இல்லை. இங்க இருக்கிற திமுக மாநிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய வருவாய் வந்து மத்திய அரசு கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மருத்துவ அட்மிஷனே வந்து இன்னைக்கு மத்திய அரசு நினைக்கிறதா. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து யூஜிசியோட கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கினீங்கன்னா கூட மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து பர்மிஷன் வாங்கி ஹெல்த் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து கிளியரன்ஸ் வாங்கணும். எல்லாமே வந்து உச்சகட்ட அதிகாரம் வந்து மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் வந்து மாநில அரசாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் என்னோட வாதம். நீங்கள் மாநில அரசாவோ இருக்க வேண்டியதே இல்லை. அதே மாதிரி மாநில அரசு கூட இப்போ திமுகவே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதா உங்கள் அரசியல் நிலைப்பாடுனா நீங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் எல்லாம் ஆட்சியில் இருக்கணும்னு கேட்குறாங்கன்னா, தனியாருக்கு தாரவாத்துக்கு விட்டுவிட்டு இவங்க வந்து டெண்டர் பண்ணிட்டு டெண்டர்கிட்ட காசு வாங்கணும், கான்ட்ராக்டர்கிட்ட காசு வாங்கணும். இதற்கு தான்
இவங்க ஆட்சிக்கு வரணுன்றதை தவிர்த்து இந்த மக்களுக்கு நாங்க வந்தா நல்லது செய்வோம்னு சொல்றாங்க பாருங்க. அது எந்த கட்சி சொன்னாலும் வந்து அதை நம்ம ஏற்றுக்கூடாது. உதாரணத்துக்கு அதிமுக காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி தொடங்கினதா சொன்னாங்க, ரைட்டுங்களா? தங்கத்தட்டுல வச்சு கொடுத்தாங்க சொன்னீங்களா? 11 மருத்துவக் கல்லூரியில இப்ப நீங்க போயிட்டு அட்மிட் ஆகுங்க. போன உடனே ஒரு தனியார் மருத்துவமனையில பாக்குற அளவுக்கு மதிப்போட மரியாதையோட மாண்போடவா பாக்குறாங்க? நிறைய இடத்துல ஸ்ட்ரெச்சர் இருக்காது, நீங்க தான் அது கூட போறவர் தள்ளிட்டு போகணும். இப்போ அங்கே போய் டாக்டரை கூப்பிடணும். இந்த நிலைமை இருக்கா இல்லையா? நாய் சுத்துதா இல்லையா? டைல்ஸ் எல்லாம் ஒட்டி தரலாம் போட்டிருக்கீங்க, ஆனா பற்றாக்குறை இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 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 மருத்துவரை நான் வந்து 50 வருஷம் உழைச்சிட்டேன், எனக்கு விஆர்எஸ் வேணும்னு அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. விஆர்எஸ் இன்னைக்கு கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. வாலண்டியரியா ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும் கிடையாது. என்னன்னா பற்றாக்குறை, ஆள் பத்தலை, ஆட்கள் எடுக்க. அப்போ ஆட்கள் எடுக்க, அதாவது கட்டடம் கட்டத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட காசு இருக்கு, மத்திய அரசுக்கிட்டையும் காசு இருக்கு, மாநில அரசுக்கிட்டையும் காசு இருக்கு. ஆனா வேலைக்கு ஆள் எடுங்க, சம்பளம் கொடுங்க, அவங்களுக்கு போதிய ஊதியம் கொடுங்கன்னா காசு இல்லை. நேற்று மோடி அவர்கள் பேசுறப்ப இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு. முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் நல்லாட்சியை புரிஞ்சாங்க, திமுக அரசு தான் இவங்களை வந்து வரவிடாம மீண்டும் அவங்களை எதிர்ப்பு அரசியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றாங்க. பாஜக மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் அவர்களையும் மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களையும் கையில் எடுக்கிற அந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்க. யார சொல்றீங்க? மோடி அவர்கள் பொய் சொல்றாரா இல்லை அண்ணாமலை பொய் சொல்றாரா எனக்கு தெரியல. என் வாதப்படி, இல்லை நான் பார்த்த கண் முன்னாடி பார்த்தது வந்து அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி. நான் சொல்லலாம், நான் பத்திரிகையாளர், நான் பொதுவானவன், நான் என்ன வேணா சொல்ல முடியாது. நீதியரசர் குண்டா என் பார்வையில் நீதிமான், கரெக்டான தீர்ப்பு கொடுத்தார். அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி. ஆனால் அந்த அம்மையார் ஒரு சில மக்களுக்கு, ஒரு சில கட்சிக்கு, நபர்களுக்கு தலைவி. அவங்க வந்து கடவுளாக பார்க்குறாங்க, அது அவங்க பார்வை. ஆனால் அந்த கட்சியில் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஊழல்வாதின்னு இவர் தான் பேட்டி கொடுத்தாரு. சரி, அம்மையார் ஜெயலலிதாவை தான் பேசிட்டீங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறமா அந்த கிண்டல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தேவர் அவர்கள் பிரச்சனையில் அண்ணாக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாவையே சிரிமப்படுத்துறீங்க. அண்ணான்றவர் அதிமுக கோண்டி சொந்தமானவர் இல்லை, திமுக கோண்டி சொந்தமானவர். ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழர்களுக்கு உண்டான பொக்கிஷம் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவையும் வம்பு இழுத்தீங்க. அப்போ தொடர்ந்து சிறுமைப்படுத்தி திராவிட தலைவர்களை பேசிவிட்டு பெரியாரையும் விட்டு வைக்கல. இன்னும் இந்த நிமிஷம் வரலாம் பெரியாரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் பேசிட்டு உங்களோட நோக்கமானது திராவிட தலைவர்களையும் திராவிட சித்தாந்தத்தையும் கொச்சைப்படுத்துறது தான் அண்ணாமலையோட அந்த அரசியல் மாண்பு. இதற்கு நேர்மாறாக நேற்று வந்து பாரத பிரதமர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து சிங்கிள் அவுட் பண்ணி எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதா பற்றியும் பேசுகிறாரு. அப்போ என்ன இதற்கு பொருள்னா, அந்த நேரத்துக்கு ஏற்றார் போல் தன்னோட அந்த தேகத்தையும் அந்த பச்சோந்திகள் நம்ம பார்ப்போம். வார்த்தைகள் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை சொன்னால் அவங்கள கவர்ந்து அவங்களோட வாக்குகள் வாங்கலான்றதான் அதற்கு பார்வை. என்ன அதற்கு பொருள்னா, எம்ஜிஆர் அவர்கள் பேரை சொன்னால் அதிமுக தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்காங்க, இந்த கட்சியில் நிறைய பிளவுகள் இருக்கு. அது உண்மைதானே? உண்மைதான், பிளவுகள் இருக்கு, உண்மைதான். சசிகலா அவர்கள் ஒரு பிளவா இருக்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பிளவா இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இந்த பிளவுகள்லாம் இங்கே வரணும் அப்படின்றதுக்கு வேண்டி நீங்கள் பேசுறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா இந்த பேச்சு பேசிட்டு, அதே மாதிரி வந்து நீங்கள் அண்ணாவை வந்து இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசிட்டு, அதிமுக தலைவர்கள் நிறைய பேரை ரைடும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இணக்கமாக வரணும்னா எப்படி வருவாங்க? அண்ணாமலை ஏதோ தெரியாமல் பேசிட்டாரு, அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு இதில் மோடி பேசுறது. ஏன் அதை அங்கே மேடையிலையும் சொல்ல வேண்டியதானே? அண்ணாமலை வந்து கொஞ்சம் நேர்மையானவர், அவர் வந்து ஒரு கண்ணியம் தவறாத ஒரு காவல்துறை அதிகாரி, அதனால் சம்டைம்ஸ் வந்து இது பண்ணு. சரி, அண்ணாமலை தெரியாமல் பேசிட்டாரு. அமித்ஷா வந்து அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ திராவிட கட்சிகள்லாம் திருடுற கட்சி, ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னவர் தானே. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலையும் எச் ராஜா போன்றவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவங்க என்ன சொன்னாங்க, அதிமுகவில் தவறு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னு சொன்னவங்க தானே. ஏன் அதெல்லாம் விடுங்க. குட்கா கேஸில் விஜயபாஸ்கர் வீட்டில் மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இயக்கங்கள் ரைடு நடத்துச்சா இல்லையா? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? ஒன்று அவங்கள ஊழல்வாதி சொல்லுங்க, ஏற்றுக்கிறோம். இல்லை அவங்க வந்து நல்லவங்க, நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா அதிமுக தொண்டர் பாஷையில் பேசுங்க. நீங்கள் ஒரு பாதி இப்படி பேசுகிறீங்க, அவங்க ஒரு பாதி பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் வார்த்தை விளையாட்டை வைத்து நீங்கள் வந்து வாய்ஜாலம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ திராவிட எதிர்ப்பு, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்த பாஜக இப்போ ஒரு திராவிட கட்சியே நல்லா பண்ணியிருக்கு, ஜெயலலிதா அவர்கள் நல்லாட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டூலை கையில் எடுக்கிறனால இங்கே திராவிட அரசியலை பேசாமல் மக்கள்கிட்ட போய் சேர முடியாதுன்றத பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நம்ம ஒரு பார்வையில் பார்க்கலாமா? அதாவதுங்க, திராவிட அரசியல் ஒண்டி கிடையாது. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொடுக்குற அந்த குணம், அந்த வள்ளல் குணம். இப்போ நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் கரிஸ்மேட்டிக், அதாவது என் பணம் என்னது கிடையாது, 4 பேருக்கு போட்டோம் அப்படின்ற அந்த கொடுக்குற அந்த குணம். எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் ஒத்த வரையில் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும்.
அந்த அந்த தன்மை, வள்ளல் தன்மை கொடுக்குற 4 பேருக்கு உதவி செய்யுது. விஜயகாந்த் அவர்களை கூட நீங்கள் கிட்டத்தட்ட அதோட ஒரு பார்வையாக இல்லை அதோட ஒரு பகுதியாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நபர்களை வந்து நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. விஜயகாந்த் எதற்கு நீங்கள் பாரத ரத்னாவோ இல்லை பத்மஸ்ரீயோ இல்லை பத்ம விபூஷன் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் பத்மா விருது கொடுத்தீங்க? இதெல்லாம் பற்றி பேசப்பட்டது. ஏன்னா மக்களுக்கு வந்து பிடிக்குது. அவங்க இறந்தாலும் மறைஞ்சாலும் அவங்களோட புகழ் வந்து இன்னைக்கு ஓங்கி நிற்குது. காரணம் அவங்க உணவு பழக்க வழக்கத்துல இருந்து மக்கள்கிட்ட இது இருந்தாங்க. அப்போ இதை நீங்க இவங்களை பத்தி பேசினாதான் உங்களுக்கு வாக்கு கிடைக்கும்னு தெரியுது. ஆனா உங்க கூட இருக்கிறவங்களே அவங்கள வந்து இழிவா பேசியிருக்கிறாங்க. இது அப்ப என்னன்னா அதை காட்டி அதை பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்குகள் வாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. அதுல இல்ல வெளிப்படையாவே கேட்கிறேன், அவங்க இப்படி வெளிப்படையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதிமுக வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்ப தலைமை வந்து சரியில்லை, ஜெயலலிதா அவர்கள் நல்லா ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்றது மூலியமா எடப்பாடி பழனிசாமி அவங்க ஏதோ வகையில சிம்மப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுகவில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைன்றது அண்ணாமலை அவர்கள் தான். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த நேற்று மோடி அவர்களுடைய பேச்சு அப்படின்றது ஒரு வகையில மீண்டும் வாங்க நண்பர் கூட்டணி பேசலாம் அப்படின்றதுக்கான ஒரு அழைப்பா எடுத்துக்கலாம்னா? இல்ல, அது இரண்டாவது பார்வை. அதுதான், அது வந்து ஒரு அழைப்பு தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எதுவுமே தப்பாக பேசலை, ஒரு கோவமாக பேசலை, எதுவுமே பேசலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று அப்போவே அழைப்பு, இன்னொன்று ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டணி கதவு திறந்தே இருக்கு, எல்லாருக்கும் திறந்துருக்குனாரு. அப்போ அதை வந்து அதிமுக தலைவர்கள் ஒரு மாதிரி கொச்சப்படுத்துறாங்க, கிண்டல் படுத்துறாங்கன்னு என்ன சொன்னாங்க? இல்லை அவரு எடப்பாடி பழனிசாமி மனசில் வச்சு அப்படி பேசல, மற்றவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள மனசில் வச்சு தான் அப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாஜகவோட நிலைமை என்னன்னா, பாரத பிரதமர் மோடி வந்து நிற்கிறாருங்க ஒரு மேடையில், நல்ல கூட்டம், வழக்கத்தை விட அதிகமான கூட்டம், நல்லா செலவு பண்ணி ஆளெல்லாம் கூட்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆமாம் இன்னைக்கு செலவுலாம் பண்ணாமல் யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம சும்மா பேச்சு. நீங்கள் வந்து காசுக்கு தானே அரசியல் இருக்கிறீங்க, நீங்களாம் நான் இனாமா பண்ணுறீங்களா? அப்போ மக்களும் வந்து சும்மாலாம் வர முடியாது. அண்ணாமலையோட யாத்திரையை பார்த்து நிறைய மக்கள் கூடினாங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மக்கள் வந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காந்தி தாத்தா அவர்கள் வந்து அந்த காலத்துல அந்த மாதிரி சுதந்திர போராட்டம், அந்த காலத்துல மக்கள் வந்து உணர்வுபூர்வமா போனாங்க. இன்னைக்கெல்லாம் மக்கள்லாம் போறதில்ல, அந்த கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் போவாங்க. அவ்வளோ பேர்லாம் வராங்கனால இன்னைக்கு காசு நம்ம யதார்த்தமா பேசுவோம், கலை யதார்த்தத்தை பேசுவோம். நீங்கள்லாம் யாருன்றது தெரியும். அங்கெல்லாம் என்னென்ன வசூல் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டம் போடும்போது அங்கே இருக்கிறவங்களை எவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்கன்றது தெரியும். அது இன்னொரு தலைப்பு, அதுக்குள்ளே போக விரும்பலை. இல்லை, அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் இருக்கிறாரு, பிரதமர் பக்கத்தில் இங்கே வாசனு, இங்கே வந்து ஐயா பாரிமுத்து இருக்கிறாரு, பச்சைமுத்து இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐயா ஏசி சண்முகம் இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்காரு, இவர் தேவநாதன் இருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள். இவர்களுக்கெல்லாம் சின்னம் இருக்கா? சொந்தமாக சின்னம் இருக்கா இந்த கட்சிகளுக்கு? கிடையாது. இவர்கள் வந்து ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் ரெகக்னைஸ்டு பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு என்ன பொருள்னா, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சின்னம் கொடுப்பாங்க. அந்த சின்னம் கொடுக்கும்போது நம்ம டிடிவி தினகரன் கார்கே நகரில் பார்த்தோம். டிடிவி தினகரன் எதை கேட்டாலும் உடனே 3 பேர் எனக்கும் வேணும்னு கேட்குறாங்க. டிடிவி தினகரன் பேட்டு கேட்டால் எனக்கும் வேணும் 3 பேர் கேட்குறான். எனக்கு வந்துட்டு வீடு சின்னம் கொடுங்க அப்படின்னா எனக்கு 3 பேர் வீடுன்றாங்க. படகு கேட்டால் எனக்கு 3 பேர் படகுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் வரும். இந்த அன்ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வச்சு தான் நேற்று வந்து கிட்டத்தட்ட பிரச்சாரத்துக்கு உண்டான ஒரு மேடை அதில் பேசியிருக்காரு. அப்போது இங்கேருந்து உங்களுக்கு புரியலையா? அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஜெயிக்கும், 300 சீட்டு வரும் தெரிஞ்சாலும் தமிழகத்தில் அதாவது ஒரு இடம் வந்து நல்லா இருக்கும், அங்கே போனால் நம்ம ஜெயிச்சிருவோம், அங்கே போனால் நமக்கு பதவிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது இயல்பாக சின்ன சின்ன கட்சி, மற்ற கட்சி, எதிர்ப்பில் இருக்கிற கட்சி, மற்ற கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க தேர்தல் நேரத்தில். ஒரு ஆளுநராக ஆயிரலாம். ஆமாம், வந்துருவாங்க. நீங்கள் இவ்வளோ பேசியும் இவ்வளோ கூப்பிட்டோம் இவ்வளோ ரைடு விட்டோம் வரமாட்டேன்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு கிடைக்கிற அந்த பதவிக்காகவோ எதுக்காக வந்தோன்னா திருப்பி நாங்கள் அரசியலே பண்ண முடியுமா அப்படின்றது தான் அந்த கட்சிக்காரர்களே யோசிக்கிறாங்க. மக்களை பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அங்கே போனால் பாஜக பக்கம் போயிட்டோம் அப்படின்னா மக்களை சந்திக்க வேண்டிய. ஆமாம், 2026 இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருடல் இருக்கும்? இப்போ என்ன பிரச்சனை? இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஆட்சிக்கு தேவைப்பட்டப்போ பாஜக கூட கூட்டணியில் இருந்தார். அப்போது நான் பாஜகவோட இருந்தாதான் என்னால் 4 வருஷம் ஆட்சியை தள்ள முடியும், இல்லைன்னா என்னை ஆட்சி பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா கவுந்துரும். திமுக வந்து என் கட்சியை உடைக்கலாம், இல்லை இங்கேருந்து ஆட்கள் போகலாம், உடைக்க வேணாம், இங்கேருந்து போகிறவங்களை சேர்த்துக்கிட்டாவே போதும், ஆட்சிக்கு வந்துடும். அந்த ஆதாயத்துக்கு வேண்டி, அந்த லாபத்துக்கு வேண்டி தன்னோட ஆட்சியை தக்க வைத்துக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவோட இருந்தார், பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க. இப்போ ஏன் ஓடி வர்றாரு? ஏன்னா நீங்கள் பண்ணுற நிர்பந்தம், நீங்கள் திடீர்னு ஓபிஎஸோட அமைதியாக போங்கன்றீங்க, அப்புறமா நாளைக்கு டிடிவியை சேர்த்துக்க சொல்லுவீங்க, உங்களோட கொச்சல்லாம் என்னால் தாங்க முடியல, அது இல்லாமல் ரைடு வேறு விட்டுட்டீங்க, இது இல்லாமல் நாங்கள் வேறு செலவு வேறு நிறைய காசுலாம் கொடுத்துருக்குறாங்க, காசெல்லாம் வந்துட்டு நல்ல செலவுலாம் பண்ணி தான் அப்போது தான் பண்ணாங்க. அப்புறம்
இடைத்தேர்தலில் பார்த்தாரு, பொது தேர்தலில் பார்த்தாரு. எங்கடா கட்சி ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் நம்ம செல்லா காசாக போயிடுவோமோ, அடுத்த முறை நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கும் போது இந்த வாக்கு விகிதாச்சாரத்தை வைத்து 8 தேர்தலில் தோல்வி, முதலமைச்சர் பதவியும் போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு கட்சியை வந்து பலப்படுத்தணும், கட்சிக்கு வந்து அங்கே வாக்கு விகிதாச்சாரம் அப்படின்னும் போது இவங்க கூட சேர்ந்து இதுக்கு மேலே பயணம் பண்ணால் நம்ம ஆட்டம் க்ளோஸ். ஏன் சிவசேனா அவங்களை விட்டு போனாங்க? ஏன்னா கூட பழகி அந்த கட்சியை நீங்கள் ஆட்டையை போட்டு மொத்தமாக முடிக்க போறீங்கன்றது உஷாராയി ஓடி போனாங்க. ஏன் வந்து உங்களுக்கு அகாலி தள்ஸ் ஒரு காலத்தில் கூட இருந்தவங்க இன்னைக்கு வந்து உங்களோட எட்டி தள்ளி நிற்கிறாங்க? ஏன் அதிமுக அந்த நிலைப்பாடுக்கு வந்தது? எல்லாருமே உங்க கதை என்னன்றது தெரிஞ்சு போச்சு. பாஜக விளையாட்டை இபிஎஸ் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி அதிகமாக புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் என்ன ஒண்ணுன்னா, இன்னும் அந்த அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த தைரியம், அந்த ஒப்பீடு இன்னும் வரவில்லை. அது காரணம் நிறைய வழக்குகள் இருக்கு. அம்மையார் மீதும் வழக்கு இருந்தது. ஆனா அவங்க அதுக்கெல்லாம் பயப்படுறாரு, பாஜக பயப்படுறாரு அப்படின்னு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஓகே, அதாவது விவசாயிகள் போராட்டம் 2 உயிர் இழப்பாயிருக்கு. விவசாயிக்கு தானே. ஏன் ஒரு 500 பேர் 1000 பேர் அதிமுக விவசாய அணியிலேருந்து பஞ்சாபுக்கு அனுப்பலாம்ல, ஹரியானாக்கு அனுப்பலாம்ல? இங்கேருந்து அங்கே இல்லை, இங்கேருந்து நான் அனுப்புகிறேன் அதிமுக விவசாயிங்க. எம்ஜிஆர் காலத்தில் இலங்கை பிரச்சனைக்கெல்லாம் இங்கேருந்து ஆதரவு நிலைப்பாடு, இங்கேருந்து பண உதவிலாம் பண்ண கட்சி இது. வேற நாட்டு பிரச்சனைன்னு பார்க்கல, தமிழர்கள் பிரச்சனையாக பார்த்தாங்க. இன்னொன்று, இது வந்து ஒட்டுமொத்த இந்திய பிரச்சனை, விவசாய பிரச்சனை என்பது. நீங்கள் வந்து ஒரு பொருளுக்கு வந்து கொள்முதல் இல்லை அவங்க கேட்குற இன்சூரன்ஸ் அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மத்திய அரசு போடக்கூடிய ஒரு சட்டமானது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது ஒன்று தான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் நீங்கள் அதை வந்து செயல்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற பிரச்சனைக்கும் அங்கே போய் டெல்லியில் ஒரு சட்டம் வந்ததுன்னா தீர்வு, திருவள்ளூரில் இருக்கிற விவசாயிக்கும் அங்கே போய் ஒரு சட்டமானது வந்தால் தீர்வு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? வேற ஒரு கட்சி இல்லை வேற ஒரு அமைப்பு இல்லை வேற ஒரு விவசாய கூட்டம் பண்ணுதுன்னு அதில் ஒரு முகாந்திர நியாயம் இருக்குல்ல, மத்திய அரசை கேட்குற கேள்வியில் கருத்து இருக்கு இல்லையா? நீங்கள் உண்மையிலே மத்திய அரசை தீர்க்கமாக எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே போய் கலந்துக்கலாமே, அதில் போய் சேர்ந்துக்கலாமே. ஏன் சார் 2024 தேர்தலுக்கு நெருங்க அதிமுக கூட்டணியில் பாஜக வந்துருவாங்க, எப்படியாச்சும் பாஜக புல் பண்ணி இழுத்துருவாங்கன்றதுல எப்படி அது அந்த ஸ்டேட்மெண்ட் மாறுமா? அது மாறாதா? இல்லை, அவங்க இந்த நிமிஷம் வரலும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக இந்த நிமிஷம் வரலும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நேர்மறையாக பேசுகிற அந்த இதெல்லாம் பார்த்தப்போ, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டப்போ, நாங்கள் சிறிய ஆளுங்களுக்கு நான் பேச மாட்டேன், அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, எங்கிட்ட மேலே பத்திய தலைவர்கள் ஜீங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட இணக்கமாக தான் இருக்கிறோம், இதுக்கெல்லாம் நாங்கள் பேச முடியாதுன்ற மாதிரி பதில் சொன்னார். இப்போ இன்னைக்கு அண்ணாமலை பேச வேண்டியதானே? ஏன் இப்போ இன்னைக்கு அமைதியாக பேசுகிறீங்க? மேபி தேர்தல் நேரத்தில், அதாவது இவங்க என்னன்னா கடைசி வரலாம் எதிர்பார்ப்பாங்க பிஜேபி வரல, அதிமுக பிஜேபி கூட்டணியோட வரல அப்படின்னும் போது கண்டிப்பாக தாக்குதல் வந்து ஜாஸ்தி. எது மாதிரியான தாக்குதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கஷ்டம்லாம் பட வேணாம். அந்த பழைய ஃபைல்லாம் இருக்குல்ல, ஐயா எஸ்பி வேலுமணி மீது, ஐயா தங்கமணி மீது, விஜயபாஸ்கர் மீது, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவரோட அவர் கூட சுற்றி இருந்தவங்க, சேலம் இளங்கோ போன்றவர்கள் அவர் சுற்றி இருந்தவங்க மீதுலாம் வழக்குகள் நிறைய நிலுவையில் தான் இருக்குது. அந்த வழக்குகள்லாம் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. ஒரே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் போதும், அமலாக்கத்துறை தானாக உள்ளே வந்துடும். அமலாக்கத்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலுமே போதும், அதை வச்சுக்கிட்டு அவங்க திருப்பி வந்து அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். அது பண்ணலாம் இல்லையா? அவங்களே ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? அப்போ உங்களுக்கு வந்து ஊழல் எதிர்க்கிறது, ஒரு நல்ல ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி கொடுக்கணும், ஒரு மக்களுக்கு வந்து போனன்ற நோக்கத்தை தாண்டி உங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி ஒரு சில கட்சிகளை வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏற்றாற் போல பொம்மை போல ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று பிரதமர் அவர்களோட மோடி அவங்க அமர்ந்த மேடையில இன்னொரு விமர்சனங்களும் இருக்கு. ஃபர்ஸ்ட் தாமாக முன் வந்து பாஜக ஆதரவு அப்படின்னு சொன்ன ஜி.கே. வாசன் அவர்களையும் நீங்க மேடையில் ஏற்றல, அப்பையிலிருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் டிடி தினகரன் அவர்களையும் ஏன் ஒரு மேடையில் இருக்கல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது இல்லை? ஏன் இதை பாஜக தவிர்க்கணும்? அவங்க 3 பேரையும் மேடை ஏற்றிருந்தா அப்படின்னா இன்னொரு க்ரௌடை காமிச்சிருந்துருக்கலாம் இல்லையா? அதை இல்லை, அவங்க அதுக்கு தயாராக இருந்தாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. நீங்கள் வாசன் அவர்களையும் டிடி தினகரனையும் ஒரே தராசில் நீங்கள் ஒப்பிடாதீங்க. வாசன் அவர்கள் வந்து அவர் வந்து கொஞ்சம் வசதியாக அப்படி வந்தவர், டிடி தினகரும் வசதியாக வந்தவர். இருந்தாலும் 2 பேர் சிந்திக்கக்கூடிய தன்மை வெவ்வேறு. டிடிவி தினகரனால் அவரால் வந்து ஒரு இடைத்தேர்தல் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த வல்லமை ஐயா திரு வாசன் அவர்களுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்றது தான் கடந்த கால வரலாறு. நான் என் பார்வையில் சொல்ல, அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு இயக்கம்னு இருக்குது. இன்றைக்கி 2 பேரும் கூட்டம் கூப்பிட்டோம், 2 பேரும் பொதுக்கூட்டம் போடும்போது டிடிவி தினகரன் அவர்களுக்குன்னு அந்த அமமுகக்குன்னு இன்றைக்கி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ்க்குன்ற அந்த வாக்கு வங்கி எங்கே இருக்கிறது? இத்தனைக்கும் ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு நல்ல அரசியலை பண்ணவர். அவரோட புகழ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பேர் தான்
இந்திய அரசியலில் வந்து மேலோங்கி இருந்த ஒரு அரசியல். அவரோட வாரிசாக இருந்தும் கூட சரிவர அவரால் செய்ய முடியல. இன்னைக்கு அதே மாதிரி தூத்துக்குடியில் மோடி அவர்கள் இது பண்ணுறப்ப கனிமொழி அவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கல, அவங்க பேர் மேடையில் இருந்தும் அவங்க பேரை வந்து அவர் பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் வருது. அதன் பிறகு பல்வேறு கட்ட எதிர்ப்புகள் வந்தது பிறகும் அனிதா ஜி அவங்களோட நேம் எடுத்துட்டு இவங்களோட கனிமொழி அவர்களோட பேர் வந்து வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மேடையிலேயே புறக்கணிக்கப்பட்டதா, கனிமொழி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதா ஒரு பார்வைகள் இருக்கு. இல்லை, இதெல்லாம் எதிர்பார்க்குற ஒன்று தான். அதாவது ஏன்னா இந்த 2 கட்சிகளும் வந்து எதிரெதிர் கட்சிகள் தான். நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? கனிமொழிஜி வந்து ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து நல்லா செயல்படுறாங்க, அவங்க வந்து தூத்துக்குடியில் வந்து மத்திய அரசு யாருக்குமே காசு கொடுக்கலன்னு அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு பேசுகிறத எதிர்பார்க்குறீங்க. அவர் வந்து தூத்துக்குடியில் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகம். அந்த கைத்தட்டினது, அந்த ஆரவாரத்தெல்லாம் பார்த்து பிரதமர் வந்து சந்தோஷப்பட்டு அவர் அந்த மூடில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது வந்து இவங்களை பாராட்டி பேசணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும், அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கணும். மேடை நாகரிகத்துக்காக கூட எந்த நாகரிகமும் கிடையாது. ஐயா பாரத பிரதமரை பொறுத்தவரையிலும் ஒன் மேன் ஷோ, அவ்வளோதான். ஜனாதிபதிக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றோம் நாங்கள். அப்புறமா வந்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எப்படி? அதான் மேடையில் சேர் போட்டோம்ல, அதோட போதுன்ற மாதிரி இருப்பாங்க. அதுவே போதுமானது, அவ்வளோதான். சரி, அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக இருப்பார். அவர் நடந்து போகிற பாதியில் பக்கத்துலலாம் யாரும் இருக்கக்கூடாது, புகைப்படம் எடுக்கும்போது கேமரா தன்னை பார்த்து இருக்க வேண்டும், பின்னாடி பேக்ரவுண்டு எல்லாமே அது ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைன்லலாம் உங்களுக்கு வேண்டியெல்லாம் நீங்கள் வந்து இந்த மேடை நாகரிகம், பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிலாம் இல்லை. அவங்க நீங்கள் பார்க்குறீங்களே, உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத்தும் தான் முதலமைச்சர். இவர் போய் கட்டடம் கட்டும்போது மேற்பார்வை பண்ணியிருப்பாரு. கட்டடத்தை கஷ்டப்பட்டு கட்டினது யார்? யோகி ஆதித்யநாத்தோட அரசாங்கம். அன்னைக்கு பூஜை பண்ணும்போது, அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது உங்களுக்கு பிரதமர் வந்து கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வராரா காட்சியில்? இல்லை யோகி ஆதித்யநாத் காட்சியில் வராரா? பிரதமர் மோடி. அப்புறம் யோகி ஆதித்யநாத்துக்கே நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கிறோம். ஏங்க வெங்கையா நாயுடு நாங்கள் என்ன பண்ணோம்? ஏன்னா எங்கள் தென்னிந்தியாவிலேருந்து ஒரு தலைவர் பிஜேபிக்கு வந்துட்டா நாளைக்கு நமக்கு சிக்கல் ஆகும்னு சொல்லிட்டு ஃபட்னவிஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? முதலமைச்சராக இருந்தவரை இன்றைக்கி துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் மாதிரி ஆக்கி உட்கார வச்சிட்டோமா? ஏக்நாத் ஷிண்டே மேலே தூக்கி வச்சிட்டோமா? அந்த கணக்கு வழக்குகள் அவங்க சுஷ்மா ஸ்வராஜுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? அவங்க மனக்குமுறல் இருந்தது, அருண்ஜேட்லிக்கு பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து ராஜ்நாத் சிங் எப்படி இருந்தார்? உத்தரப்பிரதேசில் ஒப்பற்ற ஒரு தலைவர் மாதிரி இருந்தார். குஜராத் சிறிய மாநிலம், உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம். நீங்கள் ராஜ்நாத் சிங் எங்கே இருக்கிறார்? நிதின் கட்கரியோட நிலைமை என்ன? நாக்பூர் ஆர்எஸ்எஸ் ஒரு ப்ராப்பரான சாலிடான ரீடரு, எல்லா தலைவர்கிட்டும் நன்கு பழகக்கூடியவர். அவருக்கு அந்த முக்கியத்துவம் இருக்கா? சொந்த கட்சிக்காரர்களே யாரை எங்கே, அத்வானி ஏன் அங்கெங்கே போனோம்? வளர்த்து விட்ட குருசாமி ஒரு பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில் கார்ட்டூன் போட்டாங்க, அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டுட்டு அத்வானிக்கு முதுகில் அயன்மேன் இருக்கு, அவரை படுக்க போட்டு அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுறாரு மோடி அயன்மேனை. நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு பிரதமராக மோடி அவர்கள் இருக்கிறாருன்னா அதற்கு காரணம், அதற்கு விதை, அதற்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி போட்டது எல்லாம், அது நல்ல மொழியா கெட்ட வழியா அதெல்லாம் விட்டுருங்க. அந்த விதை போட்டது அத்வானி. ஒரு பாதி வாஜ்பாய், ஒரு பாதி அத்வானி. அதுவும் அத்வானி ரொம்ப முக்கியம். இவரோட அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஜ்பாய் அவர்களது ஒரு நாகரிகமான அரசியல், இது வந்து அடாவுடி அரசியல் அத்வானி ஐயா. அது அப்போ அந்த பயணத்தில் அந்த பாதையில் வந்துட்டு அவரையே ஜனாதிபதி ஆக்கல. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? பாரத ரத்னா கொடுக்குறீங்க. அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு இப்போ வயசாகி போச்சு, வேகமாக நடக்க கூட முடியாது. அந்த நேரத்தில் பாரத ரத்னா கொடுக்குறீங்க. கோவிந்தை விட, அதுக்கப்புறம் திரௌபதி முர்மு அவர்களை விட அத்வானிக்கு எந்த வகையில் தகுதி கம்மி? நான் கேட்கல, பிஜேபிக்காரங்க கேட்குறாங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க கேட்குறாங்க. அப்போ ஏன் நீங்கள் வந்து அவரை ஜனாதிபதி ஆக்கல? ஜனாதிபதி ஆக்கினா ஜிக்கு சிக்கல், மோடி ஜிக்கு சிக்கல். அப்படி இருக்கிறவங்களாம் கனிமொழி அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்லை அங்கே கனிமொழின்னு இல்லை, யார் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் நாகரிகமே இல்லை. அப்புறம் நீங்கன்னா மேடை நாகரிகம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது வந்து தூத்துக்குடி வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு 3 வாரம் அங்கே வந்து மக்கள் போக முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ட்ரெயின் எல்லாம் நின்று லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து போய் சாப்பாடை கொடுத்து உணவு கொடுத்து அப்படி காப்பாற்றி மீண்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, மாவட்டத்துக்கு போயிட்டு இவரால் ஒண்டி தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வர முடியும். ஒரு பயம் இருக்க வேணாம், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க வேணாம். இந்த மக்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இன்னைக்கு வந்து தாமரை பற்றி பேசுறீங்க, அண்ணாமலை பற்றி பேசுறீங்க. ஏன் 1.5 மாதத்துக்கு முன்னாடி வர வேண்டியதானே? இன்னைக்கு நேரம் இருக்கா? இன்னைக்கு மதுரை கோயில் போய் பார்க்க முடியுது, அன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் வெள்ளத்தில் இருந்தது, பாதிக்கப்பட்டிருந்தது, அன்னைக்கு வந்திருக்கலாம்ல.
எல்லா இடத்துலையும் அன்றைக்கி மழை கிடையாது, எல்லா இடத்துலையும் அன்றைக்கி வந்து பேரிடர் கிடையாது. இன்றைக்கி வரன்னு தெரியுதுல்ல. இப்போ அடுத்து சென்னைக்கு வருவார். சென்னை மழை அப்போ என்ன பண்ணாங்க இவங்க? எங்கே பணம், எங்கே உதவி, எங்கே வந்து பார்த்தாரா, கேட்டாரா? வாக்குகள்னும் போது அடிக்கடி வரீங்களே, 40 சீட்டு இருக்குன்னு போது இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, மக்கள் பார்ப்பாங்க. பாப்பா. அப்போ எங்கே இந்த 18 சீட்டு, 18% 20% வரும்?